எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 தரமான மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன். நீங்கள் முதல்ல பார்த்த மாடுகள் தான். இந்த 2 மாடுகளோட டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2ஆம் ஈத்து கன்று மாடுங்க. கிடாரி கன்று என்று சுமார் ஒரு 3 மணி அளவில் ஒரு அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு வளமான ஒரு கிடாரி கன்று, நல்ல ஒரு அழகான கிடாரி கன்று. இன்னைக்கு சூப்பரான ஒரு கிடாரி கன்று இருக்குங்க. தாயும் கன்றும் சுழி சுத்துனாங்க. மாட்டோட பல் பார்த்தோம்னா 6 பல் முடிந்து தற்போதைக்கு கடப்பல் முளைக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடாக இந்த மாடு இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாட்டோட மடியமைப்பு பாருங்கள், நல்ல ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்துருங்க. நல்ல ஆவரேஜான நல்ல அருமையான மடியமைப்பு கொண்ட மாடுங்க. ஸோ ஒரு 15 லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. செவலையில் நல்ல ஜெர்சியில் அருமையான ப்ரீடில் நல்ல மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. முக்கியமாக கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். சுழி தவறு இருக்கான்னு காட்டுறாரு. சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க. மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது. மாட்டோட உடலாமை பாருங்கள், நல்ல குவாலிட்டியில் இருங்க. தாயை போலவே ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குது மாட்டை பொறுத்த அளவில். நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு 2ஆம் ஈத்து மாடுங்க. ஸோ பல்லும் ஆல்ரெடி சொல்லிட்டோம், கடைப்பல் முளைப்பு அப்படின்ற மாதிரி. மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது. சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருங்க. பார்க்க ரொம்ப அருமையான பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நம்ம 2வது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாங்க. பொதுவாகவே வந்து நம்ம ஜோடி மாடுகள் தான் விற்பனை பதிவு போட்டுட்டு வரேங்க. சரி, இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 2 பல் தலைச்சம் கிடாரிங்க. ஒரு 10 to 12 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல ஒரு மேப்பில் இருக்கக்கூடிய வளமான ஊக்கமான ஒரு தலைச்சம் கிடாரி. கிடாரி பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக நல்லா நச்சுன்னு இருக்குங்க. தலைச்சனுக்கே ஒரு 10-11 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம். ஒரு அருமையான இளம்பொருள், நல்ல சூப்பரான குவாலிட்டியான பொருள். மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அளவான உயரத்தில் நல்ல நீட்டு போக்கில் விற்பனைக்கு வந்துருங்க. சாரி, மாட்டோட விற்பனை விலை சொன்னான்னு தெரில, 57,000 சொல்லியிருந்தாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம். இந்த 2வது மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் 47,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. 2 பல் தலைச்சங்களாக இந்த மாடு யாருக்கெல்லாம் உதவுன்னா, ஸோ ஒரு வீட்டு தேவைக்காக பாலுக்காக மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், எனக்கு ஆவரேஜாக கறந்தா போதுங்க, நான் வெளியெலாம் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருங்க. அதையும் தாண்டி கோயிலுக்கு ஏதாச்சும் தானம் கொடுக்க போகிறேன், நல்ல பொருளாக வேணும், ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வேணும் அப்படி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. நல்ல ஒரு மேப்பில் இருக்கக்கூடிய மாடு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், மடி இந்த 10-12 நாளில் நல்லா பொறுக்க எடுக்கும், நல்லா சரியான மடி எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு 10-11 லிட்டர் தாராளமாக தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும். அதை தாண்டி 10 வருஷத்துக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஒரு 6-7 ஈத்துக்கு தாராளமாக வச்சு பக்குவம் பண்ணிக்கலாம். ஆவரேஜான கறவை திறனில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வண்டி வாடகைக்கு ரொம்பவும் கட்டுப்படி ஆகுங்க. ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க. பார்த்தோன்னே பத்திக்கிற அளவுக்கு தான் 2 மாடுகளுமே இருக்குது. ஒரு மாடு கிடாரி கன்று இருக்குது. நிறைய நண்பர்கள் கிடாரி கன்றோடு மாடு கேட்குறாங்க. ஒரு 15 லிட்டர் கறவை திறனில் மாடு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாடு வந்து பொருத்தமாக இருக்கும். அதே போல் இளமையான ஒரு கிடாரி, ஒரு கண்ணினக்கூடிய டயத்தில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. மாடு 57, 2வது மாடு 47,000. 2 விலையுமே முன்பின் அனுசரிச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாடு எங்கே இருக்குன்றது திரும்பவும் பார்த்துடலாம். சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான ஊக்கமான கிடாரி தாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம்.
சேனல் நம்பர் தேவைப்பட்டால் தாராளமாக நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க. அதை தாண்டி சேனலில் வந்து நம்ம காண்டாக்ட் நம்பரும் இருக்குங்க. நன்றி.